சிக்கன் மந்தி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேங்க. ரொம்ப நாள் ஆசை. அன்றைக்கி நிறைவேறிச்சு. சண்டே அதுவுமா ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஆர்டர் பண்ணி பலமுறை மொக்க வாங்கியிருக்கேன். எதுக்கு மொக்க வாங்கணுன்ட்டு சரி நேராக கடையை தேடி போகலான்ட்டு போனேன். நான் வந்த கடையில் ஆல்ரெடி நிறைய முறை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக மேலே வந்தாக்க மேலே வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்தாங்க சாப்பாடு வர்றதுக்கு. நான் மட்டும் தனியாக உட்காந்தேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அங்கே உட்காந்துருது. ஏன்னா தனியாக இருக்கனால எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்க்கும்போது கேங்காக நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஃபேமிலியோட, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த மாதிரிலாம் உட்காந்தாங்க. அப்போ தோணுச்சு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்ட்டு. சரி ஆனால் இருந்தாலும் ஒரு காண்டு இருந்துச்சு எனக்கு. என்னன்னாக்க அவ்வளோ நேரம் 1 மணி நேரமாக உட்காந்துருக்கேன், இன்னும் சாப்பாடே வரலேன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே அந்த இதை திறந்தேன் பாருங்கள், வாசனை அப்படி இருந்துச்சுங்க. அது சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதில் அந்த ஆனியனை ஃப்ரை பண்ணி மேலே ஒன்று போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மேபி அது எல்லாத்துக்கும் இருக்கும்போது தெரில. எனக்கு அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பாபிக்கு சிக்கன் கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் சாப்பாடு மட்டும் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக பயங்கரமாக சண்டை போட்டிருப்பேன். சாப்பிட ஆரம்பித்த உடனே அந்த கோவம்லாம் பறந்துருச்சுங்க. பரவாயில்ல, இதுக்கு ஒன்றா வெயிட் பண்ணது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரைஸுக்கு செம ஒர்த்துங்க. 310 ரூபா போட்டிருந்துச்சு. வித் ஜிஎஸ்டியோட 326 ரூபா. செம ஒர்த்து. ஒரே ஒரு குறை என்னன்னாக்கா கேங்காக போயிருந்தா ஜாலியாக சாப்பிட்ருக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட போய் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒன்றா கேங்காக உட்காந்து சாப்பிடும்போது நல்ல ஃபீல் கிடச்சிருக்கும்ல, மொமெண்ட்டாக இருந்திருக்கும்ல. ஆனால் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. எல்லாரும் ஒன்றா உட்காந்தாங்க, நம்ம தனியாக உட்காந்துருந்தேன். சரி அதை விடுங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னாக்க பெருங்களத்துலேருந்து தாம்பரம் வர வழியில் இரும்புலியூர்னு சொல்லி ஒரு ஸ்டாப் இருக்கும். எங்கள் ஏரியா தான் அது. அந்த ஏரியாவில் சிக்னலுக்கு பக்கத்துலேயே ஃபசாரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் தான். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.